ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி பாப்பா வந்து என்ன சொன்னான்னா, அம்மா எப்பயுமே ஃப்ரூட்ஸு, முறுக்கு, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி நட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது செம போர் அடிக்குதுமா. இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து எனக்கு ஒரு வடை செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, பாப்பாவும் ஆசையாக கேட்டாலே நம்மளும் ஏதாவது ஒன்று செஞ்சு வடையை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் உளுந்து மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி வந்து அதில் போட்டு ஊற வச்சுருந்தேங்க. ஆனால் அரிசி வந்து ஊறக்கு வந்து எனக்கு டைம் பத்தலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மொறுன்னு இருந்தது. அதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துருக்கலாம். என் மைண்ட் அப்போதைக்கு வேலை செய்யலை. அதனால் அரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அதில் ஒரு 4-5 மிளகும் போட்டு அரைச்சிட்டேங்க. மிளகு வடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோயிலெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ என் மைண்டெல்லாம் வச்சு யோசித்து அதுவும் அதுக்கு பேட்டரும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காயப்பொடி சேர்த்த வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்தது. அந்த உளுந்து, மிளகு, உப்பு இதுதாங்க அதுக்கு உரிய இன்க்ரீடியண்ட்டு. எல்லாம் அரைச்சி நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுத்து வடை நல்லா சூப்பராக ஃப்ளப்பியாக வந்ததுங்க. அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாளுங்க என் பிள்ளைங்க. என்னம்மா அதில் வந்து எனக்கு கடுக்கு முடுக்குங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாளுங்க. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அரிசி வந்து ஒழுங்காக அரையில. நான் அரிசி மாவு வேணால் சேர்த்திருக்கலாம். எனக்கு அப்போதைக்கு என் மைண்டுக்கு அது எட்டலைங்க. அப்புறம் சரி அது அந்தளவுக்கு சாப்பிட முடியாமலாம் இல்லை, சாப்பிட முடிகிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் செஞ்சு பொரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து அவளுக்கு வந்து அதுதான் ஒரு ஸ்நாக்ஸு. இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுட்டேங்க. இந்த ஒரு குட்டி குட்டியாக போட்டு எண்ணெய் வேறு கொஞ்சமாக ஊற்றி எடுத்துனுங்களா, அது ஒரு இதில் எண்ணெய் எடுக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி சாப்பாடு வந்து என்னென்னா, லஞ்சு வந்து என்னென்னா ஒயிட் ரைஸுங்க. ஒயிட் ரைஸ் வந்து இப்போ எல்லாம் கொஞ்ச நாளாகவே வந்து குக்கரில் வைக்கிறது இல்லை, வச்சு வடிச்சிடுறது, கஞ்சி வச்சு வடிச்சிடுறது. ஒயிட் ரைஸு, பச்சைப்பயிறு. என் திங்கக்கிழமையான என்னடா செய்யலான்னு எனக்கு தோணிடும் சம்டைம்ஸு. அதனால் பச்சைப்பயிறு போட்டாச்சு. பச்சைப்பயிறு, பீட்ரூட்டு, கேரட் இது ரெண்டும் போட்டு பொரித்து தேங்காய் போட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்த வடை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அன்றைக்கி லஞ்சு வந்து இதுதாங்க. பாப்பாங்களுக்கும் ஸ்கூலுக்கு இதான் நான் கொடுத்து விட்டுருந்தேன். நானும் ஸ்கூலுக்கு இதாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாப்பாங்களுக்கு குவார்ட்டர்லி லீவ் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.